கங்கை கொண்ட சோழபுரம். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ளது பிரகதீஸ்வரர் ஆலயம். இக்கோயில் முதலாம் ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழனால் 1535ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. கங்கை வரை சென்று பால பேரரசை வெற்றி கொண்ட முதலாம் ராஜேந்திரன் தன் தந்தை கட்டிய தஞ்சை பெரிய கோவிலைப் போன்று தானும் ஒரு கோயில் கட்ட விரும்பினார். அதன் அடிப்படையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டினார் ராஜேந்திர சோழன். இடைக்கால சோழ தலைநகராக விளங்கிய தஞ்சாவூரிலிருந்து தான் புதிதாக நிர்மாணித்த கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக மாற்றியதிலிருந்து தொடர்ந்து அடுத்த 250 ஆண்டுகளுக்கு கங்கை கொண்ட சோழபுரமே சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது. ஆயிரத்தி 1987 தஞ்சை பெரிய கோயில் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் 2004 கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலும் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு பின் வந்த பெரும்பாலான சோழ அரசர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முடிசூட்டிக் கொண்டனர். கருவறையைச் சுற்றி 5 சன்னதிகள் உள்ளன. மேலும் இங்கு 19ஆம் நூற்றாண்டில் சேர்க்கப்பட்ட ஒரு சிங்கக் கிணறும் உள்ளது.
கோயில் தளத்தில் 9 கிரக தெய்வங்களான நவக்கிரகங்களின் ஒற்றை பிரதிநிதித்துவம் உள்ளது. இந்த கோவிலில் இருக்கும் நந்தி சுண்ணாம்புக் கல்லில் செய்யப்பட்டதாகும். அதோடு மட்டுமில்லாமல் இந்த சுண்ணாம்புக்கல் நந்தியில் விழும் சூரிய ஒளி கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிப்பது போல அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு அமர்ந்திருக்கும் நந்தி காளையின் உருவம். இந்த நந்தி 13.5 அடி உயரத்தையும் 60 அடி சுற்றளவையும் கொண்டது. மேலும் இந்த நந்தியானது கருவறையை நோக்கி 200 மீட்டர் தூரத்தில் உள்ளது. இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தின் சிறப்பு என்னவென்றால், வெயில் அதிகமாக இருக்கும் நேரத்தில் குளிர்ச்சியையும் அதிகம் குளிர் இருக்கும் நேரத்தில் வெப்பத்தை கொடுக்கும் சிறப்புகளை கொண்டுள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு எண்ணற்ற பெயர்கள் உள்ளன. பண்டைய புலவர்கள் கங்காபுரி, கங்கை மாநகர், கங்காபுரம் போன்ற பல பெயர்களில் இவ்வூரை குறித்தனர்.